ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி சொல்லலாம் பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா அலசிக்கலாம். ஒரு டைம் 2 டைம் நல்லா கழுவிக்கோங்க. இப்போ இந்த அரிசியை நம்ம அரை மணி நேரம் ஊறச்சிக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ பெரிய சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம் 3, சின்ன வெங்காயம் 10, பச்சை மிளகாய் 5, 2 லெமன், புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தக்காளி 3 பெரிய சைஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம், தயிர் 100 கிராம், தேவையான அளவு உப்பு, ஜீரக சோம்பு 1 டீஸ்பூன். இதுதான் தேவையான பொருட்கள். இது கூட பிரியாணி தேவையான ஏலக்காய், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஸ்டார். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கேன். இதில் இப்போ 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது கூட 1 டீஸ்பூன் நெய். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் இதில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட சீரக சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. லைட் ப்ரௌன் கலர் இருக்குது. இப்போ நம்ம இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் தக்காளியை மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு போட்டுக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு நம்ம 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கிச்சு. இதை கூட நம்ம சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். நான் 1 kg சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் நல்லா வதங்கட்டும். நல்லா சிக்கனில் இருக்க தண்ணி வந்து நான் வெளில வரும். அதாவது தண்ணி கொஞ்சம் ஊற்றாமங்க. நல்லா இப்போ சிக்கன் வேகட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சிக்கன் நம்ம கிண்டி விடும் போதே கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு. நம்ம தண்ணியே சேர்க்கல, ஆனால் தண்ணி விட்டுருக்கு. இப்போ சிக்கன் 100%க்கு 40% வெந்திருக்கு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிண்டும் போது சிக்கன் உடையாமல் இருக்கணும். இப்போ இது கூட 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரிசி 1 கிலோ அரிசிக்கு 2 கிலோ தண்ணி ஊற்றி 2 லிட்டர் தண்ணி ஊற்றலாம். இப்போது உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு வேணும் உப்பு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிக்குது. இது கூட நம்ம இப்போ 1 கிலோ அரிசியை நம்ம போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற அரிசி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு 3 விசில் விட்டு தம் போட்டுங்க. ஓப்பன் பண்ணாதீங்க நடுவில். இப்போ பாருங்கள், சூப்பராகவே சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது. இந்த செம்ம ஸ்மெல்லு கமகமன்னு இருக்குது. ரொம்ப பார்க்கவே டெம்டிங்காக வருது. சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு போகிற வீடியோ உடனே வந்து சேரும். தேங்க்யூ, பாய் பாய்.